இறைவன் பணியில் நிலைத்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவன் பணியில் நிலைத்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அடிமை தலையிலிருந்து நம் முன்னோரை மீட்ட தேவன். அடிமை தலையிலிருந்து நம் முன்னோரை மீட்ட தேவன். வானிலிருந்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூயாவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஆண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய அருளாசி நம்மை தொடர வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை பின்தொடர வேண்டும். விடாமல் அவரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். தூய மலைநிலைகளுக்காக நாம் கருதி தரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அந்த இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவம் சகோதர நாம் எல்லாம் இறைவன் அங்கீகரம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென்.
முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 6, 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிறகின மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யும்படும் என் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றிக் கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவல்லாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடல் பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்ந்திடுவர். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவாராக. அப்பொழுதே உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்கள் நேர்மையுடன் ஆழ்கின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைமுத்துக்கள் 13 முதல் 15, மேலும் 29 முதல் 32 முடிய. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவு
ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு இருப்பாராக. மத்திய செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 21 முதல் 28 முடிய. அப்பகுதியில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதிகளில் வாழ்ந்து வந்த கர்ணியில் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகன் பேய்களுக்கு கொடுமைக்குள்ளாகியிருக்கிறார் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அழைத்து, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அழைத்துவிடும் என வேண்டியது. அவர் மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தார் காணாமல் போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன்வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியர்கள் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவையும் நாய்க்குட்டிகளுக்கு கொடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் வேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிய, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் நல்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. God is real. When I get to know, it's real. When I present it, it's real.
கடவுள் எல்லோருக்கும் அருளாசியை கொடுத்திருக்கிறார். இந்த அருளாசியானது நம்மிலே புதியப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தாயின் கருவிலே நம்மை தேர்ந்தெடுத்தார். தாயின் கருவிலே தேர்ந்தெடுத்த தேவன் எல்லோருக்கும் அபரிமிதமான கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். உன் தாய் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லா மனிதருக்கும் அவரால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் தாயின் கருவுள்ள ஆண்டவர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் வளர வளர அதனுடைய கல்வியானது மாறிவிடுவதை பார்க்கிறோம், குறைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போது பலர் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களை பார்த்து அவரை நன்றாக ஜெபிக்கிறார்கள், என்னால் ஜெபிக்க முடியவில்லை. அவர்கள் இறைவார்த்தையை போதிக்கிறார்கள், என்னால் போதிக்க முடியவில்லை. அவர்கள் இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறார்கள், என்னால் செய்ய முடியவில்லை என்று பல நேரங்களில் நாம் கடவுளை நிர்ணயிக்கின்றவர்களாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு வாசல் கடந்தது. அவைதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் அருமையாக தியானிக்கின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறார். ரோமேயருக்கு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் தியானித்தார். கடவுள் தாம் விடுத்த அழைப்பை கொடுத்த கொடைகளை திரும்ப பெற்றுக் கொள்வது. கடவுள் தாம் விடுத்த அழைப்பை கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வது. அவர் நமக்கு கொடுத்த கொடைகள் இன்று நம்முடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் இருக்கிறது. அதை நாம் அறியாமல் இருக்கலாம் அல்லது பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆரம்ப காலகட்டத்திலே பலர் நாம் போயிருப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம் அல்லது தொடர்ந்து வெளியில் வாசிக்க ஆரம்பிப்போம், தொடர்ந்து நாம் ஜெபமாலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருப்போம். ஆனால் நாளே அதை நாம் கைவிட்டு அப்படியே அந்த கொடைகள் இருந்தபொழுது அது வளராமல் முதிர்ந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தாம் விடுத்த கொடைகளை அவர் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. நமக்கு ஒரு அழைப்பு விட்டிருக்கிறது. இது ஒன்ற ஒரு கணவனாக இருக்க வேண்டும், ஒரு வீட்டு தலைவராக இருக்க வேண்டும், வீட்டு தலைவியாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு புருஷ மகளாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு தொழிலாளியாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு பதவி வைக்கின்ற நேர்மையிடம் மகனாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அதிலே நாம் பயணிக்கும் பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீதிமான் பேரிச்ச மரங்கள் உயர்வான். திருப்படம் 12 வளர்ந்து கொண்டே இது எவ்வாறு வளர்ந்து கொண்டே இருக்கும்? ஏன் எனக்கு மட்டும் இல்லை, ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்பதற்கு நாம் அருமையாக தியானிக்கின்றோம். சீராக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது திருவசனத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லுகின்றார். அந்த கொடைகளும் வரங்களும் வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை சிக்கனம் பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமடைவாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை சிக்கனம் பற்றிக்கொள், ஆண்டவரை பிடித்துக்கொள், விடாதே. உன்னுடைய அருளாசில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Cling to him and do not depart, so that your last days may be prosperous. Cling to him and do not depart, so that your last days may be prosperous. உனது இறுதி நாள் வளமடையும், உனது இறுதி நாள் செழிப்படையும். உனது கடைசி காலங்களில் அந்த அருளாசினால் ஆண்டவரை உயர்த்துவார்.
ஆகவே ஆண்டவரை நீ பற்றிக்கொள், என் மகனே மகனை ஆண்டவரை பற்றிக்கொள். அப்பொழுது உன்னுடைய அருளாசிரியர் என்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் தியானிக்கின்றோம். இதையே திருப்பாடல் 123 இரண்டாவது திருவசனத்தில் நாம் தியானிக்கிறோம். பணியாளரின் கண்கள் தன் தலைவரின் கைகளை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கிறது. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் வரை என் கண்கள் உண்மையை நோக்கிறது. உன்னை நான் நோக்கியே இருப்பேன். என் மீது இறங்கும் வரை, எனக்கு அருளாசி கொடுக்க வரை, என்னுடன் இருக்கிற எல்லா வல்லமைகளும் கொடைகளும் கனிகளும் வளரும் வரை உண்மையே நோக்கி இருப்பேன். இதுதான் நம் ஆண்டவர் மீது வைக்கின்ற நம்பிக்கை. இதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது வளருகின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் தியானிக்கின்றோம். அந்த கனனியே பெண் ஆண்டவர் இயேசு பற்றி கொள்ளுகின்றார். இயேசு, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும். இயேசு, தாவீதின் மகனே, என் குடும்பத்தின் மீது இறங்கும். இயேசு, தாவீதின் மகனே, என் மகள் மீது இறங்கும் என்று விடாப்பிடியாக அவர் முன் மண்டியிட்டு ஜெபிக்கின்றார். அவருடைய பாதங்களை பற்றி கொண்டு விடாப்பிடியாக அவர் ஏறெடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு அவர் மீது இரக்கம் கொள்ளுகின்றார். அம்மா, உமது நம்பிக்கை பெரியது என்று சொல்லுகின்றார். உடைய விசுவாசம் பெரியது என்று சொல்லுகின்றார். அவர் மீது தன்னுடைய பார்வையை திருப்பி அவருக்கு வேண்டிய எல்லாரும் ஆசிரியர் கொள்ளுகின்றார். அதே தேவன் இன்று நமது மத்தியிலே பிறந்து இருக்கின்றார். என்று அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு திருப்பலி காண முடியவில்லையே, ஆலயத்திற்கு சென்று திருப்பலில் பங்கேற்க முடியவில்லையே என்ற ஏக்கம் நம் உள்ளத்திலே வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அருளாசிரியை கொடுத்து பலப்படுத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு ஒரு நிமிடம் கண்களை முடிச்செடுப்போம். அன்பு தெய்வமே இறைவா, ஆராதித்து மகிழ்கின்றோம். இந்த கிருபை நேரத்தில் அன்றவே இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கொடைகள் அருள் ஆசிரியர் என்று எங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றன. நாங்கள் உண்மையை பற்றி கொள்ளுகிறோம். உண்மையை பற்றி கொள்ளுகின்ற நல்ல மனப்பான்மை கொள்ளப்பட்டு உலக ஆசாபாசம், உலக சூழல்கள், வருகின்ற செல்வங்கள், உம்முடைய தெய்வீக பிரசனத்தில் எங்களை அழைத்துச் சென்ற போதிலும் நீர் எங்களை பின்தொடர்ந்து வருகின்றனர் என்று சொல்லுகின்றவர்களே, அந்த கணனியர்கள் எவ்வாறு உன்னை பற்றி கொண்டார்? உம்மை விடாப்பிடியாக பற்றி கொண்டு உம்மிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுச் சென்றார்கள். அதே போல என்னுடைய வாழ்க்கை மக்களே, உம்மை பற்றி கொள்ளுகிற நல்ல வரத்தினை எங்களுக்கு கொடுத்து ஆசிரியம். ஜெப நல்ல பிதாவே, ஆமென். எழுந்திருப்போம். Parinada tu
அவை உரைப்பதை நம்புகிறேன் புனித உறவை நம்புகிறேன் உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன் நம்புகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் நமது ஆண்டவர் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துக்கொள்கிறோம். அகில உலக திருவிழாவுக்காக செய்வோம். அன்புடைய இறைவா, திருவையாற்று வேடத்தில் திருத்தந்தை மாயத்தை குருக்கள் திருமணத்தால் எல்லோருக்கும் முதலாசிரியை கொடுத்து முதலாட்சியை புதுவதாக நிலைத்து நின்று பயணிக்கின்ற நல்லவர்களை கொடுத்து ஆசிரியத்தை அண்டத்தை கொண்டாடுகின்றோம். அந்த கருணையத்தில் உண்மையை பற்றி கொண்டது போன்று நாங்களும் எங்கள் வாழ்வில் அண்டமே தொடர்ந்து உங்களுடைய பாதங்களை பற்றி பயணிக்கின்ற நல்ல வளங்களை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியக்க வேண்டும் அண்டவரை கொண்டாடுகின்றோம். அன்பே குருவாக இறைவா, கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசிரியத்து அவர்களுக்கு விரைவு பூரண குணத்தை தர வேண்டும். இந்த வைரஸ் உலகை விட்டு விரைவில் அகற்ற வேண்டும் என்றும் உண்மை கேட்டு கொண்டாடி எடுத்து உங்களை கேட்கின்றோம். அன்பரே எங்களுக்காக ஜீவிக்க வேண்டும் கேட்ட மக்களை நினைவுகிறோம். அந்த தேவி அவருடைய இடத்திலே அவருடைய பேரத்தைகளுக்கு நாமத்திற்கு வரவில்லையென்றால் அவர்களுக்கு இடையிலான ஆசைப்பட்டு தேவத்தினுடைய நாம் இறங்க வேண்டுமாய் எல்லாருமாய் இந்த சிலை அவர்கள் கொண்டாடுகின்றோம். நமது தலைவர் தேவைக்காக செய்கிறோம். வீடுகளிலே நோயற்றிருக்கிற சகோதர சகோதரியோடு ஜெயிக்கிறோம். நமது வீடுகளில் முதிர்ந்த வயதில் இருக்கின்ற பெற்றோர்களை ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கிறோம். வீடுகளில் இருக்கின்ற இளம் குழந்தைகளை ஒப்புக்கொடுத்து ஜெயிக்கிறோம். அதே ஒரு மாதிரிவா உடைப்பிள்ளைகளாக நாங்கள் நம்பிக்கையோடு சமர்ப்பித்த எளிய மன்றாடுகளை ஏற்று எங்களுக்கு வேண்டிய கொடுத்து ஆசிர்வாதம் நிரப்ப வேண்டுமான என் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அனைத்து எல்லாம் வண்ணம் கோயில்கள் பாடும் நீலிகள் பேர் எவ்வாறு இசைக்கும் ஒன்றாகவே கோயில்கள் பாடும் நீலிகள் பேர் எவ்வாறு இசைக்கும் ஒன்றாகவே இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலமெங்கும் ஆலயம் நானும் அதில் ஓராக
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உங்களிடம் விண்ணேறி வந்து விண்ணரசின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணைகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிறுமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆக உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் செடலை கழித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆவண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் செடலை கழித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தன் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடணும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான முதன்மை வானதூதர் புனித மிக்கேல், இவ்வுலகில் நமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைக்கு மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் தொழுது செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுகிறேன். மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருக்கும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்தின் வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இறைவன் நான் அறிகிறவன்.
ஆனால் வார்த்தை சொல்லியது ஆன்மா நலமடையும். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நானுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நானுமே அன்பு பாதையில் உம்மிடமிருந்து என்னை பிரிய
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்களுடைய அன்பால் கிறிஸ்துவுடன் இணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு விண்ணகத்தில் அவருடன் தோழமைக்குள்ள கருதுகிறோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்யும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலிகளிலே ஆரரை சூடும் மாவரி தாளினை கணிந்தோம் காற்றிடுவா. ஆரரை சூடும் மாவரி Oh